மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வட மாநிலங்களில் வைரலாக மாறி இருக்கக்கூடிய வீடியோ. முன்னெல்லாம் மாட்டுக்கறி வச்சிருந்தாதான் பிரச்சனை பண்ணாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய மாஸ்க போட்டிருந்தாலும் பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு சங்கிகள் வெறித்தனத்தோட உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மேல கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய இந்த நாள்ல கிறிஸ்தவர்கள் மேல இந்தியா முழுக்க பல இடங்கள்ல எல்லாமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மிகப்பெரிய தாக்குதலும் வன்முறையும் நடந்துட்டு இருக்குது. சரி, மோடிஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மோடிஜி டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் போயிட்டு அங்க போயிட்டு நானும் உங்களோட கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன், நானும் கிறிஸ்தவர்களோட நல்லா நல்லிணக்கமா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஆனா அவங்களுடைய அரசியல் சித்தாந்தம், அவங்களுடைய அரசியல் கத்துக்கிட்ட அவங்களோட குட்டிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவர்களை இன்னைக்கு கடிச்சு குதறக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க நடிகர் விஜய், நான் ஒரு ஜோசப் விஜய், நானும் கிறிஸ்தவ விழா நடத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அந்த விஜய் எல்லாம் என்ன ஆனாருன்னு தெரியல. இல்ல மனுஷன் பனையூர்ல தான் இருக்காரா, இல்ல எங்கேயா ஃபாரின் பக்கம் கிளம்பி போயிட்டாரான்னு தெரியல. இதுல எவ்வளவு அராஜகம் தெரியுமா? குறிப்பா அதுல பார்த்தோம்னா பாஜக ஆளக்கூடிய ஒடிசாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு சாமானிய ஏழை வியாபாரி, அவரும் இந்து சமூகத்தை சேர்ந்தவர் தான், அவர் ஒன்றும் கிறிஸ்தவரும் கிடையாது, ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர். ஒவ்வொரு சீசன்லயுமே திருவிழா பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ கிறிஸ்துமஸ் சீசனுங்கிறதால அந்த சாண்டா கிளாஸ் பொம்மைகள், அந்த தலையில போடக்கூடிய கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய தொப்பி, அந்த மாஸ்க், இந்த தாடி, இதை எல்லாத்தையும் வச்சு ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல போட்டுட்டு, ரோட்ல ஒரு கடையா கூட போடல, கீழே ஒரு தார்பாய் விரிச்சு அது மேல ஒரு கடை மாதிரி போட்டுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு சங்கி ஒருத்தன் வரான், வந்து காருக்குள்ள வரும்போது இது ஆல்ரெடி அவன் ப்ரிப்பேர்லயே வீடியோ எடுக்கிறது இவனே செட் பண்ணிக்கிறான். காரை வந்து நிறுத்தினா அவன் கேட்கறான், ஏய் யார் நீ, எங்க கடை போட்டிருக்கிற, எங்க வந்து நீ இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவோட கடை போட்டிருக்க, இது இந்து ராஷ்டிராவில் இந்த மாதிரிலாம் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண வியாபாரியை பிடிச்சி மிரட்டுறான். முதல்ல ஐடி கார்டை கொடு, நீ யார் இங்க வந்துட்டு இருக்கிறா, இங்க பக்கத்துல ஜெகநாத் கோயில் இருக்குது, கோயிலுக்கிட்ட எப்படி நீ கிறிஸ்துமஸ் கடை போடலாம், முதல்ல ஐடி கார்டை கொடு. ஏன்னா ஒரு பெரிய மயிறு ஐடென்டி கார்டை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த அளவுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சாமானிய வியாபாரிகள் அவங்க எல்லாமே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான். கொஞ்சம் நல்லா பாருங்களேன், இந்த மாதிரி சாமானிய இந்து நீ கிறிஸ்துமஸ் பொம்மை விற்க கூடாது, ஆனா மோடிஜி சர்ச்சிலே போய் கொண்டாடுவாரு. சாமானிய இந்துக்கள் தலித்துகள் போய் மாட்டுக்கறி வியாபாரம் செய்யக்கூடாது, ஆனா இவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த சங்கிகளுடைய சித்தாந்தம்ன்றது இது இந்து மதத்துக்கு, இந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கறத இங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமானிய வியாபாரிகள் இப்படி அடிச்சு நுறுக்கிட்டு இருக்காங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்கள்ல அங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய இடத்துல அவங்க ஒரு கொண்டாட்டங்கள் கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் பெரிய ஒரு அராஜகம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சாண்டா கிளாஸ் பொம்மைகள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி அராஜகம் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் ட்ரீ, அந்த மரங்கள் எல்லாத்தையுமே தீயிட்டு கொளுத்தக்கூடிய அளவுக்கு இவ்வளவு வன்முறையோட உச்ச நிலைக்கு போயிட்டு இருக்கிறானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. எல்லா இடங்களையும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இது இந்து ராஷ்டிரா, இது இந்துக்களுக்கான நாடு, இந்த இடத்துல நீ எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட போச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல மால்கள்ல, ஏன்னா பொதுவாகவே நமக்கு தெரியும் ஒரு மால்கள் இருக்கு அப்படின்னும் போது அங்க என்ன ஒரு பண்டிகை வருதோ அந்த செலிப்ரேஷனுக்காக அந்த செட்டிங் போடுவாங்க. ஒரு கிறிஸ்துமஸ் வரும்போது கிறிஸ்துமஸ் ட்ரீ இந்த செலிப்ரேஷன் வச்சிருப்பாங்க, ஒரு ரம்ஜான் வரும்போது ஒரு மசூதி மாதிரியான செட்டப் போடுவாங்க, தீபாவளி வரும்போது பட்டாசுக்கான செட்டிங்ல போடுவாங்க, எல்லாம் ஒரு அலங்கார காட்சியா வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மால்கள்ல இப்ப கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக அதெல்லாம் செட்டிங் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மால்கள்ல போய் பிரச்சனை பண்றானுங்க. எப்படி நீ இந்த மால்ல வைக்க போச்சு? இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல நம்ம பார்த்தோம், லூலு மால் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கட்டின ஒரு மால், அந்த மால்ல தொழுவு நேரம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் ஓரமா போய் தொழுதான், அதுக்கு போலீஸ்ல புகார் கொடுத்து அவங்களை கைது செய்யக்கூடிய அளவுக்கு அராஜகம் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு யாரோ ஒரு தனியாருடைய மால் தான், ஒரு தனியாருடைய மால், அந்த மால்ல அவங்க செலவு பண்ணி கிறிஸ்துமஸுக்காக ஒரு ட்ரீ வச்சிருக்காங்க, கிறிஸ்துமஸ் தாத்தாவோட பொம்மை வச்சிருக்காங்க, இது எப்படி நீ வைக்க போச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி அதெல்லாம் அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டா பண்ணி, இனிமே இந்த மாதிரிலாம் இங்க வைக்க கூடாது, இது இந்து ராஷ்டிரா, எல்லாருமே இந்த ஒரு வார்த்தையே சொல்றான், இது இந்து ராஷ்டிரா அப்படிங்கிறானுங்க. டெல்லி மாதிரியான பகுதிகள், தலைநகர் டெல்லியில இந்த அராஜகம் நடந்துட்டு இருக்குது. டெல்லியில அங்க இருக்கக்கூடிய கடத்தெருக்கள்ல கிறிஸ்தவர்கள் அவங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ரோட்ல போகக்கூடிய மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய ஒரு வழமையான ஒரு பழக்கம் என்னன்னா, கிறிஸ்துமஸ் நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தெருவா போய் எல்லாருக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றது அவங்களுடைய பழக்கம். குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து அவங்களோட கொண்டாட்டத்தை எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களை போயிட்டு எப்படி இந்த மாதிரிலாம் ரோட்ல நீ கொண்டாடக்கூடாது, போ உன் வீட்டுல போய் கொண்டாடு போ, ஏன்னா இவங்க அப்பா வாங்கி போட்ட ரோட்ல
இப்போ வீட்டுல போய் கொண்டாடுப்போ, இங்கெல்லாம் ரோட்ல நின்று கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடத்தெருக்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களை நோக்கி அங்க அவ்வளவு பெரிய அராஜகம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கடுத்து மத்திய பிரதேசத்துல நடந்த இதோட பெரிய ஒரு கூத்து என்னன்னா, மத்திய பிரதேசத்துல ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் அவங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறதுக்காக அந்த சர்ச்சோடைய பின்பகுதியில எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு மத நல்லிணக்க விழா மாதிரி எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் கூப்பிட்டு அந்த ஒரு விழா ஒன்று நடத்துறாங்க. அந்த விழாவில் மாற்றுத்திறனாளிகளுமே அந்த விழாவில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளி அவங்களையும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாஜகவுடைய அந்த மத்திய பிரதேச பாஜகவுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அஞ்சு பார்கவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை, இந்த பொம்பளை அந்த இடத்துக்கு வருது. எப்படி இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாட போச்சு? நீ யாரு? அங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே பார்வையற்றவர்கள், நீ எப்படி இங்க மாற்றுத்திறனாளி இந்த இடத்துக்கு நீ வந்த, மத மாற்றம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் அந்த பிள்ளைங்க சொல்லுது, இந்த பார்வையற்ற அந்த பிள்ளைங்க சொல்லுது, நாங்க எந்த மத மாற்றத்துக்கும் வரல, எதுக்கும் வரலங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொண்டாடுறோம் அப்படின்னும் போது அந்த மாற்றுத்திறனாளிகள் கண்ணத்தை பிடிச்சி முகத்தை பிடிச்சி மிரட்டக்கூடிய துணியில அவ்வளவு பெரிய அராஜகத்தை மத்திய பிரதேசம் இது மாதிரியான அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்னன்னா, எங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, நாங்க எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணாலும் எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்டமும் இங்கே செயல்படாது அப்படிங்கிற அந்த தைரியத்துலதான் இவ்வளவு பெரிய அராஜகங்கள் இன்னைக்கு வடமாநிலம் முழுக்க செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஏதோ வடமாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அராஜகங்கள் படிப்படியா தாண்டி 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 இன்னைக்கு கேரளாவே வந்து தொட்டுருச்சு. கேரளாவில் பாலக்காடு மாதிரியான பல பகுதிகளில் RSS சேர்ந்த பல பேர் என்ன செய்றாங்கன்னா, அங்க எங்கெல்லாம் ஒரு ஸ்கூல்ல ஒரு கிறிஸ்தவ பள்ளி, ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் 18% மேல இருக்கிறாங்க. அப்ப அங்க பல கிறிஸ்தவ ஆலயங்கள், கிறிஸ்தவ ஸ்கூல்கள் அங்க இருக்குது. அந்த கிறிஸ்தவ ஸ்கூல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய நேரத்துல RSS சேர்ந்தவங்க அங்க போய் பிரச்சனை பண்றான், எப்படி நீங்க இந்த மாதிரி கொண்டாட போச்சு அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவர்கள் அவங்க மியூசிக் போட்டு பாட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அராஜகத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய RSS ஈடுபட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய கேரளாவுடைய மாநில கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவன்குட்டி இது மாதிரியான ஸ்கூல்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல இது மாதிரி வன்முறை காரியங்கள் ஈடுபட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்கள் எல்லாமே கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஸ்கூல்ல கொண்டாடுறதுக்கு பயப்படுறாங்க. நம்ம கொண்டாடுறோம், பிள்ளைங்களை கூப்பிட்டு கொண்டாடுறோம், அப்ப இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணியோ கலாட்டா பண்ணி வன்முறை செஞ்சோ இங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய பல ஸ்கூல்கள்ல இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்துறதுக்கே ஒரு பெரிய அச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ கேரளாவுடைய முதலமைச்சர் ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம கொதிச்சு போய் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. எங்கேயோ வட மாநிலங்களில் நடந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இந்த RSS உடைய பாஜகவுடைய பஜ்ரங் தளுடைய இந்த வன்முறை காரியங்கள்ல எங்கெங்கயோ வட மாநிலங்கள் இருந்தது, இது எக்காரணத்தை கொண்டு நம்ம பக்கம் திரும்பக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இது இன்னைக்கு கேரளாவுக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சே, இவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்குன்னு சொல்லி கேரளாவுக்குள்ளேயும் இந்த வன்முறை செயல்கள் இன்னைக்கு அரங்கேறி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இது மாதிரியான கிறிஸ்தவர்கள் மேல கரெக்டா கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அந்த நாள்ல இவங்களோட நோக்கத்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். அந்த கொண்டாடக்கூடிய அந்த நாள்ல தான் அவங்க அவ்வளவு மன திருப்தியோட அவங்களுடைய பண்டிகை இந்த சந்தோஷத்தோட அப்படி இருப்பாங்க. ஆனா அந்த நாள்ல கூட நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இவங்களோட நோக்கமே. நல்லா பாருங்க, எப்பெல்லாம் நோன்புடைய பண்டிகை ஆரம்பிக்குதோ, ரமலானுடைய நோன்பு இஸ்லாமியர்கள் மற்ற மாதங்கள்ல ஒரு சிலர் தொழுவைக்கே போல மார்க்கத்தோட தொடர்பு இல்லைனாலும் கரெக்டா அந்த ரமலான்ல நிறைய பேர் நோன்பு வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நேரத்துல கூட நீ அமைதியா இருக்கக்கூடாது, உன் மத வழிபாட்டை நீ பின்பற்றக்கூடாது, மதத்தோட நீ நிம்மதியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் முன்னாடி போய் நான் ராமநவமி கொண்டாடுறேன், அனுமான் சலீசா பாடுறேன் அப்படின்னு சொல்லி அராஜகம் பண்ணிட்டு இருப்பாங்க. மோடிஜி ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு மாட்டுக்கறி தடைன்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த மாட்டுக்கறி தடைங்கிறது என்னைக்கு சொல்றாருன்னு பார்த்தோம்னா, கரெக்டா மோடியோட அறிவிப்பு ரமலான் பிறை 1 அன்னைக்குதான் பிறை பார்க்க போறோம். அன்னைக்கு வந்து மோடி சொல்றாரு மாட்டுக்கறி என்று தடை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அப்ப அவனோட தினமலர் எடுத்துக்கிறோமே, இங்க இருக்கக்கூடிய மலத்தை துடைக்கக்கூடிய பேப்பரா இருக்கக்கூடிய தினமலர், இந்த தினமலர் நபிகள் நாயகத்தை ஒரு கார்ட்டூன் வரைகிறான். நபிகள் நாயகத்துக்கு யாருமே இங்க உருவம் கொடுத்தது கிடையாது. ஆனா இவன் நபிகள் நாயகத்தை ஒரு கார்ட்டூன் வரைஞ்சு அந்த கார்ட்டூன்ல தலையில ஒரு தலப்பா கட்டி இருக்க மாதிரியும் அந்த தலப்பாக்களுக்குள்ள பல வெடிகுண்டுகள் இருக்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி அவ்வளவு வன்மமான கார்ட்டூனை தினமலர் வாந்தி எடுத்தான் ஒரு காலத்துல. அந்த கார்ட்டூன் என்னைக்கு வெளியிடுறான்னு பார்த்தோம்னா கரெக்டா ரமலான் பிறை 1 நோன்பு 1 அன்னைக்கு இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடுறான். அப்ப என்னன்னா, இது மாதிரி அவங்க பண்டிகை என்னைக்கெல்லாம் கொண்டாடுவாங்களோ, என்னைக்கெல்லாம் அவங்களுடைய மதங்களோட தொடர்போட இருப்பாங்களோ அன்னைக்கு அவங்கள ஒரு கொதிப்பு ஏற்படுத்தணும், ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தணும், யாரும் இங்க அமைதியா இருக்கக்கூடாது, அமைதியா இருந்தா நம்மளால அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வன்முறை காரியங்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு பகுதியில் உத்தரப்பிரதேச பரேலியில பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்துமஸோடைய தேவாலயம், அங்க கிறிஸ்துமஸோடைய சர்ச், அந்த சர்ச்சு உள்ள அவங்களுக்கான பண்டிகை கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல போய் சங்கிகள் போய் வாசல்ல போய் அனுமான் சலீசா பாடுறான். ஏடா நீ அனுமான் சலீசா பாடுறது போய் அனுமார் கோயில்ல பாடு, ராமர் கோயில்ல போய் உட்காந்து போய் பாடிக்கிட்டு. ஆனா அதுக்கு சம்மந்தமே இல்லாம
நான் ராமநவமி எப்படி மசூதி வாசல்ல கொண்டாடுவேன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு மசூதிகளை விட்டுட்டு இன்னைக்கு சர்ச்சுகளை தேவாலயங்களை நோக்கி போயிட்டாங்க. தேவாலய வாசல்ல போய் உட்காந்துட்டு அனுமான் சலிசா பாட போறேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் அனுமான் சலிசா. அப்ப இவங்களுக்கு அனுமார் மேலே பக்தர் கிடையாது, ராமர் மேலே பற்றும் கிடையாது. இவங்களோட நோக்கம் முழுக்கவே இந்த இந்து மதத்தை வச்சு ஒரு அரசியல் செய்யணும், அது மூலியமா ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தணும். அப்படி கொந்தளிப்போட இருந்தா மட்டும்தான் இந்துக்களுடைய ஓட்டு நம்ம வாங்க முடியும். நாங்க தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை மடையர்களா மாத்துறதுக்கு மட்டும்தான் இது மாதிரி நாடு முழுக்க இந்த மாதிரி கலவரங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல சில சங்கிகள் சோசியல் மீடியால ஓப்பனாவே வீடியோ போடுறான். அதாவது ஒரு காலத்துல மாட்டுக்கறி பிரச்சனை செஞ்சிருந்த ஹரியானாவில் மோனு மனாசர்னு ஒருத்தர் இருந்துட்டு இருந்தான். யாரெல்லாம் மாட்டுக்கறி கொண்டு போட்டிருக்காங்களோ, வியாபாரத்துக்காக மாட்டுக்கறியோ அல்லது பசு பாலுக்காக மாடை கொண்டு போறாங்கன்னு வைங்களேன், அந்த ட்ராக் எல்லாம் போய் ஓவர்டேக் பண்ணிட்டு போய் அவங்கள சுட்டு அராஜகம் பண்ணி உயிரோட வச்சு எரிச்சு அராஜகம்லாம் பண்ணாலே மோனு மனாசர். அந்த மாதிரி இப்ப சில சங்கிகள் தலையெடுக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், பப்ளிக்கா ஒரு மேடையில பேசுறான். மேடையில பேசி பைபிள் ஒன்றும் புனித புத்தகம்லாம் பைபிள் கிடையாது, பைபிளுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு கிடையாது, கிறிஸ்தவ மதத்துக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு கிடையாதுன்றான். அப்ப நீ இதை சொன்னா அடுத்து அவங்களுமே பேசுவாங்க இல்லையா, அப்ப இந்து மதத்துக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கா, இங்க பார்ப்பனர்கள் எந்த வழியா இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அந்த வரலாறு அவங்களும் பதிலுக்கு பேசுவாங்கல்ல. அப்ப அப்படி நீ பேசணும், பேசினாதான் ஒரு கலவரம் ஏற்படும், கலவரம் ஏற்படாத எங்களால் அரசியல் செய்ய முடியுங்கிறதுக்காக தான் இது மாதிரியான வன்முறை காரியங்களை ஈடுபடுறான். பைபிளுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு கிடையாது. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, கன்னி மேரி கிறிஸ்தவர்கள் உயிரா மதிச்சுட்டு இருப்பாங்க. குரான்ல கூட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரான் புனிதமான பெண் அப்படின்னு சொல்றது மரியம் அலைஹிஸ்ஸலாம். குரான்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணுடைய பெயர் மரியம். அந்த பேர் அவ்வளோ புனிதமான பெண். அவங்கள பத்தி இழிவா பேசுறான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, எப்படி குழந்தை பிறந்துச்சு, அப்படி இப்படிங்கிற மாதிரியான அந்த மதத்தை நோக்கி இவ்வளவு பெரிய வன்முறை தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. சத்தீஸ்கருடைய பல பகுதிகளில் பழங்குடியினர் மக்கள், இன்னைக்கு சத்தீஸ்கர்ல பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க எல்லாமே கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கிறாங்க. ஏன் தழுவுறாங்கன்னா, இவன் கடைசி வரைக்கும் பழங்குடியாவே இருக்கான். நீ தொட்டா திட்டு பட்டா திட்டு, நீ கடைசி வரைக்கும் பழங்குடியாவே தான் இருக்க தவிர படித்த ஒரு சமூகமா மாறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நான் மீண்டு வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கான வாழ்வியலுக்கு ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் இதானே செஞ்சாரு. இங்க நான் கடைசி வரைக்கும் இந்துவா இருக்க வரைக்கும் நான் தீண்டத்தக்கதானா இருப்பேன், அதனால மத மாற்றம் ஒன்று மட்டும்தான் சாதி ஒழிப்புக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார். அந்த மாதிரி இன்னைக்கு சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவ மதத்தை தழுவிடுறாங்க. இப்படி கிறிஸ்தவ மதத்தை தழுவுறவங்க அவங்களுடைய வீடுகளில் கிறிஸ்துமஸ் நேரங்களில் ஸ்டார் தொங்க விடுவாங்க. அந்த ஸ்டார் தொங்க விட்டு அவங்க பண்டிகை கொண்டாடுவாங்க, கேக் வெட்டி கொண்டாடுறது வழக்கம். அது மாதிரியான பழங்குடி கிராமங்களுக்கு கரெக்டாக கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போறாங்க. டிசம்பர் 25 அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் அந்த இடங்கள்ல போய் அராஜகம் பண்ணி கலவரம் செய்யக்கூடிய, இப்ப அவங்கள போய் அடிக்கிறாங்க. பழங்குடியினர் கேட்ட அடிச்சா யாருன்னு கேட்க நாதி இல்லை. மத்திய பிரதேசோட பல இடங்கள்ல பழங்குடியினரை அடிச்சு மிரட்டி உட்கார வச்சு பாஜகவை சேர்ந்த பல பேர் அவங்களுடைய தலையில சிறுநீர் கழிச்ச சம்பவம்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி அவங்களை அடிச்சா கேட்கறது யாருமே இல்லைன்ற தைரியத்துல அவங்கள போட்டு அடிச்சு அராஜகம் பண்ணி அந்த கிறிஸ்துமஸ் ஸ்டாரெல்லாம் போட்டு உடைச்சி கேக்க நாசப்படுத்தி இவ்வளவு பெரிய அராஜகங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த வன்முறைகள் வட மாநிலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வன்முறை தீ பரவன தீ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கேரளா வரைக்கும் அந்த தீ வந்து பத்திக்கிருச்சு. கேரளா இன்னைக்கு அந்த தீ பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து இவங்களுடைய டார்கெட் தமிழ்நாட்டை தான் இந்த கூட்டம் டார்கெட் வச்சிருக்குது. அதனால அமித்ஷா போற இடமெல்லாம் சொல்றாரு, நாங்க பீகார்ல எப்படி ஜெயிச்சோமோ அந்த மாதிரி நாங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க போறோம் அப்படின்னு இவங்களுடைய குறி முழுக்கவே இன்னைக்கு தமிழ்நாட்டை டார்கெட் வச்சிருக்காங்க. அதனாலதான் பாருங்க, இங்க யாரெல்லாம் அரசியல் களத்துல நிக்கிறாங்களோ எல்லாரோட குறியும் திமுக நோக்கி இருக்குது. நடிகர் விஜய் நேத்து புதுசா அரசியலுக்கு வராரு, எதை பத்தியும் வாய் திறக்க மாட்டாரு, பனையூர்ல போய் படுத்து தூங்கிடுவாரு. ஆனா அவரோட அரசியல் எதியாரு திமுக. திமுக தீய சக்தின்னு திமுக டார்கெட் பண்ணுவாரு. இங்க இருக்கக்கூடிய மற்ற அதிமுகவா இருக்கட்டும், பாமக, இந்த மாதிரி எந்த கட்சிகள் இருக்குதோ எல்லாரோடைய டார்கெட்டும் திமுக அழைக்கணும், பாஜக டார்கெட் திமுக அழைக்கணும். ஏன்னா இங்க திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாருமே ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யறதால இங்க எந்த ஒரு மத அரசியலோ மத கலவரங்களோ இவங்களால செய்ய முடியல. அப்ப இந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் தானே இங்க நம்மளால அரசியல் செய்ய முடியல. இந்த திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றினா மட்டும்தான் இவங்களால கலவர அரசியல் உள்ள கொண்டு வர முடியுங்கிறதுக்காக பல்வேறுபட்ட திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இங்க திமுகவை ஆட்சியில இருந்து விரட்டுறதுக்காக என்னென்னவோ சூழ்ச்சி நடக்குது. இந்த இடத்துல விஜய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமீபத்துல கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாரு. நான் கிறிஸ்துமஸ் விழா நடத்துறேன், பைபிளுடைய ஒரு கதை இருக்குது, பைபிள் வந்து ஒரு இளைஞனை பிடிச்சி கிணத்துல தூக்கி போட்டாங்க, அப்படி இப்படிலாம் சில கதைகள்லாம் சொன்னாரு. ஆனா அந்த கதையை கூட அறகுறையா யாரோ எழுதி கொடுத்தது அறகுறையா தான் சொன்னாரு. ஃபுல்ஃபில்லாவோ அதை பரிபூர்ணப்படுத்தி கூட அந்த கதையை சொல்லல. அப்போ இதெல்லாம் இந்த கிறிஸ்தவ கதைகளை சொல்லக்கூடிய நடிகர் விஜய் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்களே, ஒரு வாயை திறந்து பேசுனியா? கவின் படுகொலை செய்யப்படுறாரு தூத்துக்குடியில. கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு ஜாதி திமிர்னால கொல்லப்படுறாரு. அந்த கவினுடைய மரணத்துக்கு நீ நீதி கட்டு வாயை திறக்கல. இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் கோவில்ல இவ்வளவு பெரிய மத வெறுப்பு அரசியல், மத கலவரம் செய்யறதுக்கு பெரிய திட்டம் சுருத்திட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து நீ வாயை திறந்து பேசல.
இன்னைக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி விஜய் எந்த சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காரோ அந்த கிறிஸ்தவ சமூகத்தின் மேல இந்தியா முழுக்க தாக்குதல் நடத்தப்படுது. ஏதோ ஒரு இடத்துல கிடையாது, இந்தியா முழுக்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்க தாக்குதல் நடத்தப்படுது. ஆனா விஜயோடைய தரப்புல இருந்து ஒரு கண்டன அறிக்கை, எப்பவும் பேப்பர்ல எழுதி அனுப்பல ஒரு கண்டன அறிக்கை, அந்த பேப்பர் அறிக்கை கூட வெளிவரல. விஜயோடைய கட்சியில இருந்து ராஜ்மோகன் மட்டும் வாயை திறந்திருக்கிறாரு, ட்விட்டர்ல வாயை திறந்திருக்காரு. அங்கே நடக்கக்கூடிய மத வெறுப்பை கண்டிக்கிறோம், அது மாதிரியான மத வன்முறையை ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரே தவிர, இந்த மத வெறுப்பை பண்றது யாருப்பா, இந்த மத வெறுப்புகளா அடித்தளம் போட்டது யாரு, இன்னைக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது யாரு, இந்த பேரை காணா. அங்க பிரச்சனை செய்யக்கூடிய பாஜக சேர்ந்தவர்களை பத்தியோ, பஜ்ரங் தள் அமைப்பை பத்தியோ, விஸ்வ இந்து பரிஷத்தை பத்தியோ, யாரெல்லாம் களத்துல நின்று பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற அந்த மத வெறியர்களை பத்தி பேசாம மத வெறுப்பு அங்கங்க நடக்குதுங்கிறாரு. அப்புறம் கமெண்ட் முழுக்க போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏண்டா இந்த மாதிரி மத வெறுப்பு நடக்குது, கலவரம் பண்றாங்க, யார் பண்றா அதை சொல்றா அப்படின்னு கமெண்ட்ல கேட்டோன்னே கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய அரசியல். அப்ப இது மாதிரியான இந்த இடத்துல என்னன்னா, இன்னைக்கு கேரளாவுடைய முதலமைச்சர் ஒரு கொதிச்சு போய் சொல்லியிருக்காரு, எங்கேயோ பற்றின தீ இன்னைக்கு கேரளா வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இந்த தீ தமிழ்நாடுக்குள்ளேயும் பற்றிடக்கூடாது, இந்த வெறுப்பு அரசியல் தமிழ்நாடுக்குள்ளேயும் வந்துடக்கூடாதுன்னா இங்க அடுத்த முறையே திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, அதிமுக இங்க ஆட்சியோட பொறுப்புக்கு வந்தா பாஜக தான் அவங்களை ஆள முடியும். அதிமுகன்ற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பொறுப்புல இருக்க முடியுமே தவிர அந்த முதலமைச்சரை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியா அமித்ஷா தான் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எப்படி நீட்டோடைய அனுமதி, உதய மின் திட்டத்தோட அனுமதி எல்லாமே அதிமுக ஆட்சியில வந்ததோ அந்த மாதிரி அதிமுக நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திருப்பரங்குன்ற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அதுக்கு காரணமா அமையும். இல்ல நடிகர் விஜய் ஆட்சிக்கு வராருன்னு இவங்க ஒரு கனவு காண்பாங்களே, அந்த கனவு அடிப்படையில நடிகர் விஜயே இங்க ஆட்சிக்கு வராருன்னு வச்சுக்கிட்டா விஜய் பனையூர்ல போய் தூங்கிடுவாரு. இப்ப நாளைக்கு இங்க ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் போது கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடக்குதோ, அவங்களோட பண்டிகைக்கு ஏதாவது பிரச்சனை நடத்தப்படுதோ, விஜய் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாரா? அப்ப விஜயால இது எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கும் போது இங்க யார் களத்துல நின்று எதிர்க்கிறா? சங்கிகள் இவ்வளவு பெரிய பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல செய்யும் போது அங்க கோவில்ல ஏற்றக்கூடிய தீபத்துக்கும் இந்த பிரச்சனை இல்ல, தர்காவில் செய்யக்கூடிய கலவரமும் தடுத்து நிறுத்தப்படுது. அப்ப 2 வழிபாட்டு தலமும் முக்கியம், 2 வழிபாட்டு தலமும் பாதுகாக்கப்படணும், 2 மக்களும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக இங்க திமுக எப்பேற்பட்ட முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சி மீண்டும் தொடரணும், அந்த மாதிரி ஒரு நல்லாட்சி திரும்ப இருக்கணும், மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், இந்த தமிழ்நாடு எப்பவுமே பாதுகாப்பா பகுத்தறிவோடு இருக்கணும்னா மீண்டும் ஒரு முறை இங்க திமுக ஆட்சிக்கு வர்றது இன்னைக்கு காலத்தோட கட்டாயம். ஆனா அதனாலதான் பாருங்க, இந்த திமுகவை ஆட்சியை விட்டு வெளியேற்றணும், ஆட்சியை விட்டு அகற்றணும், அப்பதான் மதவெறி அரசியல் இங்க செய்ய முடியுங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாருமே விஜயில இருந்து பாமகவுல இருந்து பாஜகவுல இருந்து எல்லாருமே இந்த திமுக டார்கெட் பண்றது அமித்ஷா மோடி போடக்கூடிய அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் எடுபடணுங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரோடைய அரசியல் செயல்பட்டு இருக்கு. அதனால அந்த திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இவ்வளவு வைரலா இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, அந்த ஒரு வன்முறை அரசியல், அந்த வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டை குறி வச்சுக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டை தாக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வாக்களிக்க வேண்டியது ரொம்ப கவனமா, இந்த தேர்தலில் ரொம்ப கவனமா வாக்களிக்கணும். அவர் நல்ல நடிகரு, நல்ல டான்ஸ் ஆடவரு, அவர் அந்த மாதிரி பறந்து சண்டை போட்டாரு, அந்த நோக்கத்துக்காக வாக்களிக்காம, இவங்களாம் என் ஜாதியை சேர்ந்தவங்க, என் மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வாக்களிக்காம, யாருக்கு வாக்களிச்சா இந்த தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும், இத்தனை வருஷமா இந்த தமிழ்நாடு ஒரு கட்டமைப்போட எப்படி ஒற்றுமையா மத பண்போட நம்ம செயல்பட்டு இருக்கோமோ அந்த பண்பும் அந்த பண்பாடும் பாதுகாக்கப்படணும்னா நம்ம யாருக்கு வாக்களிக்கணும்ன்றத ஒவ்வொருத்தருமே சிந்திச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.